அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரூபாய் 100 கோடி மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமனத்தை எதிர்த்து ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமனத்தை எதிர்த்து ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் ஆணையர் நியமித்ததில் எந்த தவறும் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான விவரங்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் சென்னை அணி வீரர் மகேந்திர சிங் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். இது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கூறி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் S.N. சுப்பிரமணியம், முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சம்பத்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய தோனி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது தோனிக்கு மட்டும் என்ன சிக்கல் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து தோனி சட்டத்தை பின்பற்றுவதில்லை எனவும் சம்பத்குமார் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தோனி ஒரு தேசிய அளவிலான பிரபலமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர், அவர் நீதிமன்றத்திற்கு வந்தால் நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படுவதோடு பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தனர். வழக்கறிஞர் ஆணையர் மூலம் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பொழுது சம்பத்குமாரோ அல்லது அவரது வழக்கறிஞரோ இருப்பார்கள் என்பதால் சம்பத்குமாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கறிஞர் ஆணையர் நியமித்ததில் எந்த தவறும் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.